கற்பனை கேள்வி தான். ஒரு நாள் சிஎம் ஆயிருங்க, நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, முதல் கையெழுத்து எது என்னத்துக்கு போடுவீங்க? விஜய்க்கு தான். நல்லா நல்லா நான் சொல்றது நல்லா காதுல வாங்கிக்கோ. புரியுது. நீ தூங்கி ஏஞ்சுக்கிறனா காலையில இருந்தோன்னா எல்லாம் வீட்டு வாசல் நிக்கிறாங்க சிஎம், நீ சிஎம் ஆயிட்ட, ஐயா ஒரு கையெழுத்து போடுங்க, இந்த அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, நீ ஒரு கையெழுத்து ஒன்று போடுங்க, முதல்ல கையெழுத்து எதுக்காக போடுவீங்க? புரட்சிகரமா இருங்க கையெழுத்து. வருஷ கடை இருந்ததுன்னா புரட்டாசி மாசம் இல்லைன்னா பொட்டாசி மாசம் இல்ல, இவன் எடப்பாடியார் தான் போடுவான். ஓட்டா நீதான் சிஎம் பண்ற, அப்ப எடப்பாடி ஓட்டு போடுன்ற, கேக்குற கேள்வியே புரிஞ்ச மாட்டேற நீ. ரொம்ப ஓட்டுறா. நான் கேக்குற கேள்வி உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது. நீ சிஎம் இருக்கிற, நீ போய் எடப்பாடி ஓட்டு போட்டுன்ற, நீதான் சிஎம். எனக்கு பிடிச்சதான் நான் சொல்ல முடியும். நீ சிஎம் சிஎம் சிஎம், நீ தான் சிஎம். ஆமா, இப்ப எனக்கு இளைய தளபதி என் வீட்டுல எல்லாமே என் பொண்ணு இன்னும் எல்லாமே அங்கதான் போட போறேன்றாங்க. அப்ப நான் என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க ஐயா. நான் கேட்கற கேள்வி உனக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி? ஐயோ, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. கேட்கறது ஆனா நீ வந்து காட்டுறியா? மொத்த கையெழுத்து பேன் எடுக்கிறேன்னா கையெழுத்து பேன்ல கையெழுத்து பேன் எடுத்து போட போறேன்னு முதலமைச்சரு. மொத கையெழுத்து போடுங்க, எதுக்கு போடுவீங்க? ஒய்ஃப் மூலியமா போடணும், ஒய்ஃப் பார்த்து கையெழுத்து போடணும். ஒய்ஃப் மேல கையெழுத்து போடுவீங்க? கை போடுவீங்களா? ஒய்ஃப் மேல கையெழுத்து போடணும். ஒய்ஃப் மேல கை போடுன்றாரு. அப்படி இல்ல, காலையில இருந்து ஒய்ஃப் மேல கையெழுத்து அது கேட்கலாம். மூஞ்சி பார்த்தாக்க ஒய்ஃப் மூஞ்சி பார்த்தாக்க அது விடிய காலம். ஒய்ஃப் மூஞ்ச பார்த்தா விடிவு காலம். விடிய காலம் பார்க்க கூடாதுன்னு கையெழுத்து போடுவீங்களா? நீ சொல்லலாம். கஷ்டப்படுறோம், யாரு வந்தாலும் நம்ம சந்தோஷம், யாரு வந்தாலும் சந்தோஷம். நீதான் சிஎம். சிஎம் இல்ல சார், யாரு வந்தாலும் சார் நம்ம கஷ்டப்பட போறோம், அவ்வளவுதான். யாரு வந்தாலும் ஓகே சார். ஐயோ, கேள்வி நீ முதல்ல புரிஞ்சுக்க தலைவர. நீ ஒரு நாள் சிஎம் ஆயிரனா அப்படின்னாப்பா இப்ப இல்ல சார். யாரு வந்து சந்தோஷம் எனக்கு, அவங்க முக ஸ்டாலின் சரி, எடப்பாடி சரி, எதை யாருக்கு வந்து சார் புத்தரே ஓட்டு போறது கேட்கலாம். ஓட்டு போறது கேட்கற கேள்வி உனக்கு புரியுதா? புரியுது சார். உனக்கு புரியுதா? கேட்கலாமா? நாளைக்கு சீமான் வந்து என்ன பண்ண போற? சீமான் வந்தாவா? சீமான் கிடையாதுண்ணா. ஒரு நாள் நீ சிஎம் சிஎம் சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர், இங்கிலீஷ்ல வந்து சீஃப் மினிஸ்டர். என்ன பண்ண போற? வந்து ஒண்ணு பண்ண போலாங்க சார். சிஎம் வந்து ஒண்ணு பண்ண போறது இல்லையா? நம்ம யாரு முக ஸ்டாலின் சரி, எடப்பாடி வந்தாலும் சரி, சந்தோஷம் சார். ஐயோ, நீ ஓட்டு போறது கேட்கலண்ணா. என்னன்னா நீ லூஸ் ஆகிட்டு போறதுனா சொல்லுன்னா திடீர்னு ஒரு நாள் முதலமைச்சர் ஆயிடுறீங்க நீங்க. எனக்கு வேணான்ற, எனக்கு வேணான்ற. என்னால முடியாது. ஏன், என்ன வேலை இருக்கு? எனக்கு என் வேலையை எனக்கு சமாளிக்க முடியல. ஒரு நாள் முதலமைச்சர் நான் என்ன பண்ணுவேன்? நான் எனக்கு தேவையில்லைன்ற. நான் உனக்கு குடுக்குறேன், குடுத்தா நான் குடுக்குறேன். நீ குட்டா கூட அட நீ ஸ்டாலின் தான் வருவார். அடுத்த ஸ்டாலின் வரட்டும், நான் இல்லைன்னா சொல்லு. நீ அடுத்த சிஎம் ஆயிட்டுனா எனக்கு வேணான்ற. என் வீட்டுக்கு எனக்கு சோறு நான் நீ எடுக்கிறேன், நீ வாங்கி சொல்றதுக்கு. ஐயோ, நீ எது இந்த சரக்கு வாங்க போறேன், வரியா? நான் சிஎம் வாங்க போறேன், வரியா? சொல்றேன்னா எனக்கு இந்த பதவி எனக்கு தேவையில்லை. எனக்கு வேலை தான், என் வேலையை செஞ்சு நான் சாப்பிடணும். அதனாலதான் நீ போன உன்னை மடக்கி நீ எல்லாத்தையும் பண்ற மாதிரி தெரியுது. அதனாலதான் நான் ஏன் பண்ண முடியாது? என்னால முடியாது. புஷ்டு தூங்க போறேன் நானு. ஆமா, சரி தூங்க. தூங்கி காலையே சொன்ன நீ சிஎம் ஆயிட்டேன்னு சொல்றேன். எனக்கு தான் வேணும். சுத்துதுன்னா எனக்கு போதையில எனக்கு அந்த பதவியே வேணாம். சொல்றது கேளு. ரெண்டு கட்சி எனக்கு வேணும். ரெண்டு கட்சியிலும் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. அடுத்த சிஎம் வந்து என் தலைவர் தான், ஸ்டாலின் தான் வருவார். திடீர்னு ஸ்டாலின் வந்து என்ன உங்க பேர் என்ன? ரவி, கே ரவி. இந்தா ரவி சிஎம் எனக்கு வேணாம். நீ 1000 கோடி குத்தா கூட எனக்கு வேணாம். எனக்கு சோறு கை கால் நல்லா இருக்குது, எனக்கு சோறு குத்தா போதும். சிஎம் வேணுமா? அந்த பதவி எனக்கு ஏன்னு கேக்குறேன். எனக்கு எதுக்குன்ற எடுக்கிறது நீ எத்தா கூட எனக்கு வேணாம். யாரு எங்க கஷ்டப்படு, நீ கஷ்டப்படுறதா உனக்கு சாப்பாடு, நான் கஷ்டப்படுறதா எனக்கு சாப்பாடு. நீ கஷ்டப்பட்டு நாட்டுக்கு நல்லது என்ன செய். என்னால முடியாத. இப்போதைக்கு நான் குடிக்க போறேன்.
நீ எனக்கு வாங்கி கொடுத்தா கூட சரிண்ணா சரி இரு சரி ரைட் அதெல்லாம் விட்டு அந்த சாப்டர் விட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறேன் கூட இரு அண்ணா வணக்கண்ணா உங்க பேரு ரவி. உங்க பேர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சரி ரைட் நீங்க திடீர்னு ஒரு நாள் முதலமைச்சரா ஆயிடுறீங்க. எனக்கு வேணாம். இது ஒரு கற்பனை ஒரு வந்து கற்பனையே எனக்கு வேணான்றேன். எதுக்கு அந்த கற்பனை நம்மளுக்கு? சிஎம் ஆயிட்டேன் ஆகல. அண்ணா இந்த கற்பனையே வேணாம். நான் சொல்றேன் உனக்கு சிஎம் குடுத்தே ஆகணும். கண்ணா வருவாரு. நான் போ வாங்கி வந்துடுறேன் சிஎம் வாங்கி வந்துடுறேன். நீங்க இரு வாங்கி வந்துடுறேன் போறேன். வா வாலாம். சிஎம் வராரு சிஎம் வராரு சிஎம் 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 அடுத்த சிஎம் வருங்கால முதலமைச்சர் வருங்கால பிரதம மந்திரி வருங்கால டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கமிஷனர். ஐயோ அடுத்த நான் குடுக்குறேன் வாங்கிக்கிறேன். எனக்கு வேணாப்பா. நான் தூங்கணும்பா. நான் போய் ரெண்டு ஃபோன் பண்ணி பேசிட்டு இது மாதிரி ஒரே ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ் எனக்காக ஒரு நாள் மட்டும் சிஎம் மட்டும் அந்த இது மட்டும் எனக்கு வேணாப்பா. இது இந்த அர்ஜுன் சொல்ற மாதிரி ஒரு நாள் வந்து உட்காந்து அது மாதிரி நம்மளுக்கு அந்த பதவி வேணாப்பா. இருந்துதான் பாரு ஒரு நாள் தான் நான் சண்டை போட்டு படுத்துற தெரியாது. It's the motherfucking Eagle Double G. Snoop Dogg.